பவன் கல்யாண் அவர்கள் வந்தாங்க. வந்துட்டு அவர் சொன்னது என்னன்னா, அந்த இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம்லாம் வெளிநாட்டு மதம். அதெல்லாம் இங்க கிடையாது. இந்து மதம் மட்டும் தான் மதம்ன்ற மாரி ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? பவன் கல்யாண் யாருங்க? தமிழ்நாட்ட பத்தி தெரியுமா? முருகன பத்தி தெரியுமா உனக்கு? மதுரைய பத்தி தெரியுமா? நீ உனக்கு இஷ்டத்துக்கு மதுரையில வந்து ஒரு மேடை போட்டு குடுத்தா எத வேணா பேசுவியா? பவன் கல்யாண். நாங்க கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்லுவியா நீ? உன் ஆந்திரால வந்து முருகனுக்கு கோயில் கட்டியிருக்கியா? நீ முருகன் தான் என்ன வந்து பாதுகாத்தாரு. முருகன் தான் என்னுடைய இஷ்ட தெய்வம்ன்றலாம் அங்க வாய்கிலே பேசுனியே. ஏன் உன் ஊர்ல ஆந்திரா முருகனுக்கு கோயில் கட்டு. உன் பிள்ளைக்கு முருகன் பேர் வையி. நீ ஆந்திராக்காரள் தானே? நீ முருகன உயர்த்தி பிடிச்சா திருப்பதி கோச்சுக்க போறாரு. அப்ப திருப்பதி உனக்கு கடவுள் இல்லையா? திருப்பதி வேண்டாமா? ஆ? என்ன பேசுறேன்னே தெரியலங்க அவருக்கு. ஏன் வந்து கிறிஸ்தவத்தை நோக்கி மக்கள் நகர்ந்தார்கள்? ஏன் வந்து இஸ்லாத்தை நோக்கி மக்கள் நகர்ந்தார்கள்? உன்னால பதில் சொல்ல முடியுமா? நீ உயர்த்தி பிடிக்கக்கூடிய சனாதன கோட்பாட்டை வலியுறுத்தக்கூடிய இந்து மதத்தில் சாதி கொடுமைகள் இருந்தது. பெண்ணடிமைத்தனம் இருந்தது. கணவன் இறந்தால் பெண்கள் உடன்கட்டை ஏறணும். குழந்தை திருமணம் இருந்தது. 10 வயசு பெண்களுக்கு திருமணம் நடத்தப்பட்டது. பெரிய கொடுமை.